ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். இந்த சேனலில் வந்துட்டு தேவூஷனல் பற்றின எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு நான் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து காளகஸ்தின்னு ஒரு கோயிலை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்க தென் காளகஸ்தி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கோயில் எங்கே இருக்குன்னு விவரத்தை வந்து அந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட சிறப்பும், இந்த கோயிலில் வந்து மூலவராக யார் இருக்காங்க, என்னென்ன கடவுள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த பகுதியை ஆண்ட ஒரு மன்னன் வந்துட்டு முருகனுக்கு வந்து ஒரு கோயிலை எழுப்பி வழிபட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராணி மங்கம்மாள் ஆட்சியில் வந்து இந்த இந்த ஊரில் வந்துட்டு ஒரு சிவபக்தர் வந்துட்டு காளகஸ்தியில் இருக்கிற காளகஸ்தீஸ்வரர் மேலே வந்து ஒரு தீவிர பக்தி கொண்டு அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. அவரோட வயதான காலத்தில் வந்து அந்த கோயிலுக்கு போக முடியாத தருணத்தில் அவர் கடவுள்கிட்ட வேண்டுறாரு. இந்த திருத்தலத்தில் அந்த பக்தருக்கு வந்து சிவன் வந்து காளதீஸ்வரராக வந்து காட்சி தராரு. அதனால் இந்த கோயிலில் வந்து லிங்க ரூபமாகவே காட்சி தந்திருக்காரு. இங்கே இருக்க இந்த கோயிலில் சிவன் வந்து காளதீஸ்வரராகவும், இந்த திருத்தலம் வந்து தென் காளகஸ்தி அப்படின்னும் வந்துட்டு பேர் பெற்றிருக்கு. இந்த கோயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆற்றுல வந்துட்டு ஒரு கூடையில் ஒரு கூடை வந்து மிதந்துட்டு வருது. அந்த கூடையில் வந்து ஒரு அம்மனோட சிலை இருக்குது. அந்த சிலையை பார்த்து ஆனந்தம் கொண்ட பக்தர்கள் வந்து அந்த கடவுளையும் இந்த கோயில்லையே வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து வழிபட்டு வந்திருக்காங்க. காளஹஸ்தியில் உள்ள அம்பிகையினோட பெயரால் வந்து ஞானாம்பிகை அப்படின்னு வந்து பேர் வச்சுட்டாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஞானாம்பிகை கோயில் அப்படின்னு சொன்னால் தான் வந்துட்டு அந்த கோயில் ஞாபகம் வருமா. வேறு எந்த பேர் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த கோயிலோட பேர் ஞாபகமாக வருவதில்லைன்னு சொல்கிறாங்க. காளாதீஸ்வரர் வந்து ஞானாம்பிகை இருவர் முடியும் வந்து சண்முகர் அப்படி தனிச்சன்னதிலே இருக்காங்க. கோயிலில் வந்துட்டு ஒரு சன்னதியில் நின்று ஒரு சாமியை தரிசிக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு சமயத்தில் வந்து அம்பிகை முருகப்பெருமான் 2 பேரையும் தரிசிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு நேர்கோட்டில் நின்றுட்டு நம்ம வந்துட்டு அம்பாளையும் சந்திக்கலாம், அவங்களுடைய மகன் முருகனையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வந்து 9 துளையுடன் கூடிய ஒரு கல் ஜன்னல் வந்து இருக்குது. இதற்கு அருகில் அமர்ந்து கொண்டோம் அப்படின்னா 2 பேரோட தரிசனமும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் மகனுக்கு வந்துட்டு சண்டை அப்படின்னா இந்த கோயிலில் போயிட்டு வேண்டுனாங்கன்னா தாயும் மகனும் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட தல புராணத்துலேயும் ஒரு இது சொல்கிறாங்க. இந்த கோயில் உள்ள பைரவரும் சிறப்பான மூர்த்தியாக வழிபடப்படுகிறார். செய்த பாவத்திற்கு மன்னிப்பு முக்தி கிடைக்கும், இவரிடம் வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு கண்ணப்பருக்கு வந்து தனியாக சன்னதியும் வச்சுருக்காங்க. கையில் ருத்ராட்ச மாலை, அம்பு, வில்லுடன் காட்சி தரதாக வந்து இருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு இரவில் காளதீஸ்வரர் வந்து கண்ணப்பர் இருவருக்கும் விசேஷ பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பஞ்சபூத தலத்தில் இத்தலம் வந்து வாயுத்தலமாகவும், ராகு கேதுவுக்கு தனி சன்னதியும் வந்து இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கோயிலில் வந்து ராகு கேது இருவருக்கும் நவகிரக மண்டபத்தில் தான் காட்சி தருவார். திருநாகேஸ்வரத்தில் ராகுவும், கீழ்பெரும்பலத்தில் கேதுவும் தனிச்சன்னதியில் காட்சி தருவாங்க. இத்தலத்தில் அடுத்தடுத்த சன்னதிகளில் வந்து இரு மனைவிகளுடன் அருள்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி அருகில் நின்று கன்னிமூல கணபதி, விஸ்வநாதர், சொக்கநாதர், சகஸ்ரலிங்கம் ஆகிய மூர்த்திகளும் ஒரே சமயத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து தரிசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கோயிலில் மூலவர் வந்து முருகனாகவும், காளதீஸ்வரரும், ஞானாம்பிகா அம்மாவும் மற்ற இதர கடவுள் எல்லாமே இந்த கோயிலில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கு. அப்படியே நம்ம வந்து வழிபடுற இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, தேனியிலிருந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் உத்தமபாளையத்தோட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஞானாம்பிகா கோயில் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கோயிலில் போய் தரிசிச்சுட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.